ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கொள். உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன்னுடைய விதி உன்னை என்ன செய்துவிட முடியும் என்று ஏங்குகின்றாய். தவியாய் தவித்து கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்கள் நடக்கவில்லை என்று தவியாய் தவித்து கொண்டிருக்கின்றாய். ஏன் சில விஷயங்கள் நடக்கின்றது என்று இப்படி ஒன்றும் புரியாமல் உன்னுடைய வாழ்க்கை நகர்ந்தபடியே இருக்கின்றது. நகர்ந்து நகர்ந்து வாழ்க்கையின் வெகு தூரத்திற்கு வந்தே விட்டாய். இன்னும் ஆனால் நிம்மதி கிடைத்த பாடு இல்லை. சந்தோஷம் என்ற ஒன்று இல்லாத நிலை. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கஷ்டங்களை அனுபவித்து வாழ்வதற்கு வாழ்க்கையே வெறுத்து போய் அமர்ந்திருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்விற்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுத்து, உன்னுடைய மனதிற்கு கிடைக்க வேண்டிய ஆனந்தத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வந்திருக்கின்றேன். எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில்தான் திண்டாடப்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலையை எல்லாம் மாற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவேன். உன்னை கலங்கடித்த விஷயங்களை எல்லாம் காணாமல் போக செய்வேன். உன்னை குழப்பிய விஷயங்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் இருக்கும்படி நான் உன்னை மாற்றியும் விடுவேன். எந்த விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடாதோ அதில் கவனத்தை செலுத்துவதால் பிரச்சனை ஏற்படுகின்றது. சில தவறுகளை செய்யக்கூடாது என்று உனக்கே தெரிகின்றது. ஆனால் ஏனோ அந்த தவறுகளை இன்றளவும் நிறுத்தாததால் உன் வாழ்க்கை பிரச்சனையில் சென்று கொண்டிருக்கின்றது. கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை ஒரு பொழுதும் செய்யாதே. அதை இப்பொழுதே நிறுத்திவிடு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்விற்கு வாழ்நாள் முழுக்க நான் துணையாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் அந்த நேரத்தை பயன்படுத்தி எந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று உன் மனம் நினைக்கின்றதோ அந்த விஷயங்களை செய்ய தொடங்கினால் நல்லதாக இருக்கும். உன் வாழ்வில் முழுமையான மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சாய்நாதனின் பரிபூர்ண அருள் உன் வாழ்விற்கு முழுமையாக தேவைப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். முழு அருளையும் ஆசியையும் பொழிந்தாக வேண்டும் என்று முடிவெடுத்தும் விட்டேன். என்னுடைய முடிவில் எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் உன்னுடைய நடத்தையில் நீ கவனம் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் மீது நான் கவனத்தை முழுமையாக வைக்க வேண்டுமானால் உன்னுடைய எண்ணத்தை என் மீது முழுமையாக திருப்பு. என்னுடைய பெயரை சொல்வதிலும் இறைவனின் மீது நாட்டம் கொள்வதிலும் நீ அதிகப்படியான நேரத்தை செலவு செய்தால் இறைவன் உன் வாழ்க்கையில் செலுத்தக்கூடிய நேரமும் அதிகமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மீது அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நல்லதை நடத்தி தர நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக மாறும். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.